நாளைக்கு ஒன்று பிடிக்கலாம். நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கணக்கு சொல்கிறீங்க. இப்போ நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கே வச்சுக்கலாமே, எனக்கு வந்து ஒரு 3 வருஷத்துக்கு அதுக்கான வேலைகள் மெக்கானிக்கல் துறைன்னு இருக்குது. அடுத்த இதில் வந்து எனக்கு சிவிலுக்கான ஒரு இது இருக்குதுன்னு வச்சுக்காங்க சார். இப்போ நான் மெக்கானிக்கல் படிக்கணுமா சிவில் படிக்கணும்? மெக்கானிக்கல் தான் படிக்கணும். ஆனால் அடுத்த நான் வேலைக்கு போகிறப்ப வேறு 3 வருஷம் நீ வெயிட் பண்ணிருக்கணும். அப்படின்னா இன்னைக்கு என்னவோ இல்லை, நான் இன்னைக்கே சிவில் படித்தேன். இன்றைக்கே சிவில் படித்தா நீங்கள் சிவிலில் படிக்க மாட்டீங்களே, நல்லா இருக்காது. நீ சிவில் படிக்கணும், மறுபடியும் மெக்கானிக்கலாக வந்து உட்காந்துருப்பீங்க. ஓ, அப்படி தான் வாய்ப்பு இருக்கும். அதுதான் தெரியும். இது நான் சொல்லும்போது உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் இது புரியும். சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, லைஃப் லாங் செட்டில்மெண்ட். இந்த ஜோதிடம் இன்றைக்கி என்ன மனம் நிலை இருக்கோ, இன்றைக்கி மனநிலை உங்கள் மேலே கோவப்பட்டிருப்பேன்ல, நாளைக்கு அந்த கோவம் இருக்குமானே இருக்காது. அதுதான் சொல்கிறேன்ல, படித்தவங்க எல்லாருமே ஒரே ஒரு தடவை ஜோதிடம் படிங்க, ஜோதிடத்தை தயவு செய்து எப்படியே படிச்சிருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அச்சய இலக்கணம் பற்றி ஜோதிடம் படிங்கன்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, ரியல் லைஃப்பில் நீங்கள் 17 வயசில் என்ன படிக்கணும் நாங்கள் சொல்கிறோம். நான் பிறந்த அன்றைக்கி நான் சொல்லவே இல்லை. பிறந்த அன்றைக்கி எப்படி சொல்ல முடியும்? பிறந்த அன்றைக்கி எப்படிங்க அதை வச்சு சொல்லலாம்? ஓகே, சொல்கிறாங்க, ரைட், சொல்லட்டும். நான் இன்றைக்கி படிப்பு, இன்றைக்கி வயசு 21 வயசு, இன்றைக்கி மேல்நிலை கல்வி படிக்கலாம், வேலைக்கு போகலாம். சரி, இன்றைக்கி நீ வேலைக்கு போ. ஏன்னா 4 வருஷத்தில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். இந்த 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு உனக்கு தொழிலாக அங்கே படிப்பாக வராது, அடுத்து தொழிலாகவோ இல்லை வேலையாகவோ மாறிடும். அப்போ வருமானமும் மாற்றிடுவோம். அது சம்மந்தப்பட்ட துறை. இது இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட துறைக்கு மட்டும் மினிமம் ஒரு 3 மணி நேரம் பேசணும். ஏன்னா இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்னா 100 கம்ப்யூட்டர் இன்ஜினியர் சம்மந்தப்படுது. இப்போ இன்றைக்கி ஏஐ வந்தது பிறகு எல்லாம் தனித்தனியாக பிரித்து கொண்டாந்து இன்றைக்கி என்னென்னமோ வந்து கோடிங் தனியாக வச்சுருக்காங்க, மார்க்கெட்டிங் தனியாக அதிலே வச்சுருக்காங்க, என்னென்னமோ இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த கோர்ஸ்லாம் எடுத்து படிக்க போகும்போது இந்த கிரகங்களோட கம்ப்யூட்டர் படிக்கலாமா, இப்போ தான் நல்லா இருக்குது கம்ப்யூட்டர் படிங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருந்துச்சு, அது கீழே இருந்துச்சு. இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஒவ்வொரு தனித்தனி கோர்ஸ் ஆகி போச்சு. ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி என்னென்னமோ பார்த்தீங்கன்னா ஒரே கம்ப்யூட்டர் கோர்ஸ் எத்தனை 10-12 பிரிவு வச்சுருக்காங்க. இன்றைக்கி ஒரு காலேஜில் எல்லாம் போய் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இது வந்து எவ்வளோ தூரம் விரிவடையுதோ அவ்வளோ தூரம் நல்லதும் இல்லை. அது வந்து என்னையோ ஒரு இடத்துல வந்து, ஏன்னா இது எல்லா துறையும் சேர்ந்து கற்றுக்கிட்டப்ப இருந்த நாலேஜ் தனித்தனி துறை இருக்காது. அதை விட்டு எல்லாமும் கற்றுக்கணும். கோடிங் படித்தவனுக்கு அது வந்து எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும், எப்படி இயக்கம் எல்லாத்தையும் கற்றுக்கிட்ட அன்னைக்குள்ள நாலேஜ் எப்போயுமே. இப்போ 2000 கம்ப்யூட்டர் இன்ஜினியர் கற்றுக்கிட்டவருக்கு இன்றைக்கி சின்ன சின்ன விஷயம் படித்தா போதும். ஆனால் இன்றைக்கி 2026 படிக்கிறவங்களுக்கு ஒரு கோர்ஸ் மட்டும்தான் தனியாக படிக்கிறாங்க. அது மட்டும் படிச்சுட்டு அவங்களால லைஃப் ரன் பண்ண முடியும். ஏன்னா அடுத்தது ஏஐன்னு ஒன்று பெரிய பூதம் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. அந்த பூதத்துக்கிட்ட நம்ம பெருசாக போட்டி போட முடியாது. அதை விட்டு